ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவனுடனான மதுராந்தகத் தேவரின் பரிவாரம் பழையாறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. இவர்கள் சோழ மன்னர்களின் புராதன அரண்மனை வீதியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பக்கமிருந்து பெரியதோர் ஊர்வலம் வந்து கொண்டிருந்ததைக் கண்டார்கள். அந்த ஊர்வலத்தின் மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவர் யாரென்பது நன்கு தெரியவில்லையாயினும் யாரோ சிவனடியார் என்றும் இளம் பிராயத்தினர் என்றும் தோன்றியது. சிவிகைக்கு முன்னும் பின்னும் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. கையில் தாளங்களை வைத்து இனிய ஜங்கார ஓசையை எழுப்பிக் கொண்டு சிலர் பல்லக்கின் முன்னாலும் பின்னாலும் பாடிக்கொண்டு வந்தார்கள். இடையிடையே திருச்சிற்றம்பலம், ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்களுடன் திருநாரையூர் நம்பி வாழ்க, பொல்லாப்பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்து வானை அளாவின. மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை அசூயை கொண்ட கண்களினாலேயே பார்த்தார். பக்கத்தில் இருந்த வீரனை பார்த்து ஏதோ கேட்டார். ஆம், பல்லக்கிலே வருகிறவர்தான் திருநாரையூர் நம்பி என்று அவன் மறுமொழி கூறினான். இருந்தாலும் என்ன தடபுடல்! இந்த ஊரிலே நம்மை யாரும் கேட்பாரை காணோம். இந்த நம்பியை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்றார் மதுராந்தகத் தேவர். அந்த ஊர்வலம் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்திலேயே சென்றது. ஆயினும் பல்லக்கின் அருகில் வந்தவர்களில் ஒருவர் முன்னொரு சமயம் கொள்ளிட நதியை படகிலே தாண்டிய போது ஆழ்வார்க்கடியானோடு சண்டையிட்ட வீரசைவர் என்று வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள். அரண்மனை வாசலிலேயே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார். யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக அவர் காத்திருந்ததாகத் தோன்றியது. மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார். வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகந்து அன்னை ஆசி கூறினார். மகனே, நல்ல தருணத்தில் வந்து விட்டாய். திருநாரையூர் நம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவசியமானால் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபா மண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார். மதுராந்தகரின் முகம் பொலிவு இழந்ததை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டார். பாவம், தம்மை வரவேற்பதற்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருந்ததாக மதுராந்தகர் எண்ணியிருந்தார் போலும். என்ன ஏமாற்றம்! பல்லக்கிலே பின்னால் ஊர்வலமாக வரும் சிவனடியாரை வரவேற்பதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்று தெரிந்ததும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவருக்கு மிக்க ஏமாற்றமாயிருப்பது இயல்புதானே. அரண்மனையில் மதுராந்தகருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கெல்லாம் சென்றார்கள். மதுராந்தகர் உடை மாற்றுதல் முதலிய காரியங்களை சாவகாசமாகவே செய்து கொண்டிருந்தார். சபா மண்டபத்துக்குப் போக அவ்வளவாக ஆர்வம் கொண்டிருந்ததாக தெரியவில்லை. அன்னையிடமிருந்து ஆள்மேல் ஆள் வந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மதுராந்தகர் புறப்பட்டார். புறப்பட்ட போது, அந்த நிமித்தக்காரன் எங்கே என்று வினவினார். அவருடன் சபா மண்டபத்துக்கு போக துடிதுடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன், இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவனையும் இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு மதுராந்தகர் சபா மண்டபம் போய்ச் சேர்ந்தார். மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருந்தது. ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும் மற்றும் சில அரண்மனை பெண்களும் வீற்றிருந்தார்கள். சபையில் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் அமர்ந்திருந்தார். அவர் இளம் பிராயத்தவர், விபூதி ருத்ராட்சதாரி. அவருடைய திருமுகம் களையுடன் பொலிந்தது. அவர் எதிரில் ஓலைச்சுவடிகள் சில கடந்தன. கையிலும் ஓர் ஓலைச்சுவடியை அவர் வைத்துக் கொண்டிருந்தார். அவர் அருகில் விபூதி ருத்ராட்சதாரியான பெரியவர் ஒருவர் பரவசமாக நின்றார். இன்னும் சபா மண்டபத்தில் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். இளைஞர் பல்லக்கில் வந்தவர்தான் என்பதையும் பக்கத்திலே நின்றவர் முன்னொரு தடவை தான்
கொள்ளிடத்துப் படகில் பார்த்தவர் என்பதையும் வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். அவனுடைய கண்கள் சபா மண்டபத்தில் அங்குமிங்கும் சுற்றிச் சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் வீற்றிருந்த குந்தவையின் திருமுகத்திலேயே வந்து நின்றன. குந்தவை தேவியின் கண்களோ முதன்முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியை காட்டின. பிறகு அவன் பக்கம் இளவரசியின் கண்கள் திரும்பியதாகவே தெரியவில்லை. தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று கூட அவனுக்கு ஐயம் உண்டாயிற்று. மதுராந்தகர் சபா மண்டபத்தில் பிரவேசித்ததும் பெண்மணிகளைத் தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள். மதுராந்தகர் தம் பீடத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவரவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள். செம்பியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து, குமாரா, இந்த இளம் நம்பி திருநாரையூரைச் சேர்ந்தவர். அந்த ஊரில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் பூரண அருளை பெற்றவர். இதுவரையில் யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. முன்னொரு காலத்தில் நமது சோழ குலத்தில் உதித்த மங்கையர்க்கரசியர் பாண்டிமா நாட்டின் மகாராணியாக விளங்கினார். அவருடைய அழைப்புக்கிணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞான சம்பந்தர் மதுரை மாநகருக்குச் சென்றார். அங்கே சமணர்களை வாதப்போரில் வென்றார். அந்தச் சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமி பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்து மாதரசியை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்கும்போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது. உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார். நீயாவது கேள் என்று சொன்னார். மதுராந்தகர், கேட்கிறேன் தாயே, பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார். ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை. அவருடைய உள்ளம் வேறு எங்கேயோ இருந்தது. திருநீறு ருத்ராட்சம் அணிந்த சாதாரண சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீடத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை. அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தார். பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பி தம் கையிலிருந்த ஓலைச் சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார். ஞானசம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும் சிவபக்தி செல்வத்திற் சிறந்த மங்கையர்க்கரசியார் வாழும் பதியல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைம் மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடரும் வரவ பொங்கழலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவாவதும் இதுவே. மண்ணெலாம் நிகழ மன்னனால் மன்னும் மணிமுடிச் சோழன்றன் மகளாம் பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளோர் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே எனும் பாடல்களை கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்து முத்தாக ஆனந்தக் கண்ணீர் சொரிந்தது. அத்தகைய மங்கையர்க்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருந்த பூர்வ ஜன்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார். மதுராந்தகருக்கோ முன்னர் கூறிய பாடல்களில் மண்ணெலாம் நிகழ மன்னனால் மன்னும் மணிமுடிச் சோழன் என்னும் வரி மட்டும் மனத்தில் பதிந்தது. அத்தகைய புராதன பெருமை வாழ்ந்த சோழர்குலத்து மணிமகுடம் தன் சிரசை அலங்கரிக்க வேண்டியதிருக்க இன்னொருவர் அதை அபகரித்து கொண்டிருப்பதை நினைத்தபோது அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. சம்பந்தர் மங்கையர்க்கரசியை போய் பார்க்கிறார். பாண்டிமாதேவி அந்த பாலகரை பார்த்து, ஐயோ, இந்த இளம் பிள்ளை எங்கே? பிரம்மராட்சதர்கள் போன்ற சமணர்கள் எங்கே? இந்த பிள்ளை அவர்களுடன் எப்படி வாதப்போரிட்டு வெல்ல முடியும் என்று கவலையுறுகிறார். அதை அறிந்த சம்பந்தர் பாண்டிமாதேவியை பார்த்து சொல்லுகிறார், மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெருந்தேவி கேள், பானல் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவெய்திடேல் ஆனை மாமலையாதியாய இடங்களிற் பல அல்லல் சேர் ஈனர்கட் கெளியேன் அலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே என்ற பதிகத்தை திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பாடியபோது செம்பியன் மாதேவி தம்மையே மங்கையர்க்கரசியாகவும் பதிகம்பாடிய நம்பியையே ஞானசம்பந்தராகவும் பாவனை செய்து கொண்டு இந்த உலக நினைவையே மறந்து மனம் பூரித்தார்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். வந்தியத்தேவன் முதல் பழையாறைக்கு வந்தபோது கம்சன் வேஷத்துல பார்த்தோம். இப்போ நிமித்தக்காரன், சொந்த முகத்தை மறைச்சு மரத்தாலான கோர மீசை, கோரை பற்கள் வச்சு வர்ணத்தால எழுதியிருந்த பொய்த்தலை அப்ப நடிக்க வசதியா இருந்தது. இப்போ தன்னால பதற்றமும் அந்த திருநாரையூர் நம்பியினால பொறாமையும் தலைக்கேறவே தவிக்கிறார் மதுராந்தக தேவர். நிமித்தக்காரனுக்கு தேவையான முகபாவத்தை கொண்டு அவரை சரி கட்டணும். வந்த முக்கியமான வேலையை உடனடியா நிறைவேற்றணும். நேயர்களே, விளக்கம் தேவைப்படும் பல தொடர்கள் இந்த பகுதியில் ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஜங்கார ஓசை, பொதுவா தேனீக்கள் முரலும் ஒலி ஜங்காரம் எனப்படும். இதன் அடிப்படையில வீணையை மீட்டினா எழற அதிர் ஒலி, உலோகங்களை தட்டும் போது பிறக்கிற கணீர்ங்கிற ஒலி, இவையும் ஜங்காரம் தான். பொல்லா பிள்ளையார்ங்கிற தொடரில் இருந்து மாற்றம் பெற்று வேறு பொருளை தர்ற மாதிரி ஆயிடுச்சு. பொல்லாதனா ஒளியால் செதுக்கப்படாத, அதாவது தானாக தோன்றிய ஸ்வயம்பூன்னு அர்த்தம். நாரை வழிபட்ட தலம் திருநாரையூர். இத்தலத்து பிள்ளையார் பொல்லா பிள்ளையார், திருமுறை காட்டிய பிள்ளையார். சிரம பரிகாரம், இந்த தொடரை பிரிச்சா கஷ்டத்திற்கு தீர்வுன்னு பொருள் வரும். ஆனா உலக வழக்குல களைப்பு நீங்குதல், இளைப்பாறுதல், பயண களைப்பிலிருந்து விடுபட ஓய்வு எடுப்பது, இதெல்லாம் ருத்ராட்சதாரி, ருத்ராட்சம் தரித்திருப்பவர். ருத்ராட்சம் ருத்ர அக்ஷம், ருத்ரனின் கண், அதாவது ருத்ரனின் கண்ணில் இருந்து உதிச்சதாக கருதப்படுற புனிதமான மணி. தரித்திருப்பவர் தாரி. ஆளுடைய பிள்ளையார், இது திருஞான சம்பந்தரை குறிக்கிற சிறப்பு தொடர். பொதுவா ஆளுடையங்கிற முன்னோட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, இறையருள் பெற்ற என்பதையெல்லாம் குறிக்கும். இந்த வகையில ஆளுடைய அரசு திருநாவுக்கரசரையும், ஆளுடைய நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும், ஆளுடைய அடிகள் மாணிக்க வாசகரையும் குறிக்கும் சிறப்பு தொடர்கள். ஆலவாய், மதுரை மாநகருக்கு இந்த பேர் ஏற்பட்டதற்கான விளக்கத்தை திருவிளையாடற் புராணத்துல காணலாம். ஒரு பிரளயம் முடிஞ்சு படைப்பு தொடங்கின போது திடலாக காணப்பட்ட மதுரையை பழைய பொலிவோடு அமைக்க விரும்பினான் வங்கியசேகர பாண்டியன்கிற மன்னன். இறைவனை வேண்ட சிவபெருமான் தம் கங்கணமாய் இருந்த நாகத்தை கொண்டு ஆதியில வரையறுக்கப்பட்டிருந்த நகர எல்லையை காட்டச் செய்து அருளினார். ஆலகால நஞ்சை உடைய பாம்பு வாயாலும் வாளாலும் தொட்டு காட்டினதால மதுரைக்கு ஆலவாய்ங்கிற பேரு வந்துதான். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.